Hi guys, welcome to iLearn. இப்போ சொல்யூஷன்ஸ் சாப்டர்ல 19th கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ வரிசையா கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கனாலே இந்த கொஸ்டின் ரீட் பண்றப்போ யூ வில் கெட் த கிளாரிட்டி. சரிங்களா? ஸோ ஸ்கிப் பண்ணாம ஒவ்வொரு கொஸ்டினையும் கிளியரா பாருங்க. ஓகே, லெட்ஸ் மூவ் டு 19th கொஸ்டின். என்ன சொல்றாங்க? சொல்யூஷன் கண்டெய்னிங் 30 கிராம்ஸ் ஆஃப் நான் வாலடைல் சொல்யூட். எவ்வளவு இருக்கு? 30 கிராம்ஸ் ஆஃப் நான் வாலடைல் எது இருக்கு? சொல்யூட் இருக்கு. எக்ஸாக்ட்லி இன் 90 கிராம்ஸ் ஆஃப் வாட்டர். ஸோ வாட்டர் வந்து சால்வெண்ட், சொல்யூட் வந்து இது 30 கிராம் இருக்கு, அந்த 90 கிராம்ஸ் இருக்கு. has a vapor pressure எவ்வளோ 2.8 கிலோ பாஸ்கல் இருக்காமா. ஃபர்தர் 18 grams of water is then added to the solution. எவ்வளவு? 18 gram of water வந்து ஃபர்தரா ஆட் பண்றாங்க. and the new vapor pressure becomes, புது வேப்பர் பிரஷர் எவ்வளவு ஆயிடுச்சா? கொஞ்சம் கூடி இருக்கு. ஏன்னா நான் வால்டேஜ் சொல்லிட்டு ஆட் பண்றேன், ஆட் பண்ணப்போ ப்ரெஷர் கூடும். கரெக்டா? வேப்பர் பிரஷர் becomes 2.9 கிலோ பாஸ்கல். கால்குலேட் தான் மோலார் மாஸ் சொல்லிட்டு அந்த சொல்யூட்டோட மோலார் மாஸ் என்ன தான் கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி சொல்யூட் சால்வெண்டோட போட்டு வேப்பர் ப்ரெஷர் வந்தாலே நமக்கு ரூல்ஸ்ல தான் வரப்போகுது. என்னது? பி நாட் பை பி சொல்யூட் டிவைடட் பை பி நாட் இஸ் ஈக்குவல் டு x2. அவ்வளவுதான். x2 மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சொல்யூட். கிளியரா? இதை பார்த்தாலே தெரியும். ஓகே, இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? சால்வெண்டோட மேஸும் தெரியும், சொல்யூட்டோட மேஸும் தெரியும். கரெக்டா? ஸோ நமக்கு இதுல எல்லாத்துலயுமே நமக்கு என்ன தேவைன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் தான் தேவை. ஸோ நம்பர் ஆஃப் moles of first solute is equal to mass upon molar mass எவ்வளோ? 30. molar mass தெரியாது, அதுதான் கொஸ்டின். எம் தெரியாது. அதே மாதிரி சால்வெண்ட் இனிஷியலா மேஸ் எவ்வளவு இருக்கு? 90 டிவைட் பை மோலார் மேஸ். வாட்டரோட H2O which is 18. so 90 divided by 18 you get 5 moles. கிளியரா? அடிச்சுச்சா? ஸோ இந்த ஃபார்முலா போடலாமா? X2 ஃபார்முலா டீட்டெயில் எழுதினாப்பா N2 by N1 plus N2 வரும். இதுதான் ஃபார்முலா. ஸோ பி நாட், அதாவது பி நாட்ன்றது பியூரா இருக்கிறது. பியூரா இருக்கிறது நமக்கு பேசவே இல்லை, கொடுக்கவே இல்லை. மிக்சரோட பிஎஸ்ன்றது மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிற வேப்பர் ப்ரெஷர் அது கொடுத்துட்டாங்க. 2.8 கிலோ பாஸ்கல். 2.8 டிவைடட் பை பி நாட் இஸ் ஈக்குவல் டு N2 எவ்வளோ? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் எவ்வளோ? 30 டிவைடட் பை எம் டிவைடட் பை N1 எவ்வளோ? 5 பிளஸ் 30 டிவைடட் பை எம். புரியுதா? கிளியரா? ரொம்ப சிம்பிள் தானே, எதுவும் ட்விஸ்ட் பண்ணல. இதுக்கப்புறம் ஃபுல்லா மேத்தமேட்டிக்ஸ் தாங்க இதுல ஜாஸ்தி. ஸோ இதை எல்சிஎம்னா பிரிச்சு எழுதுவீங்களா? பிரிச்சு எழுதுறப்ப இது எப்படி எழுதுனா நான் டீட்டெயிலா ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதுறேன், உங்களுக்கு ரொம்ப கிளியரா புரியுன்றதுக்காக. இவ்வளவு டீட்டெயிலா எங்கேயும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க மாட்டாங்க மேத்தமேட்டிக்கலா. சரி, இது 30 டிவைடட் பை எம் டிவைடட் பை 5 பிளஸ் 30 டிவைட் பை இந்த சைடு அப்படிதான் வச்சுக்கிறேன். ஸோ இதை எடுத்து கேன்சல் பண்ணி ஒன்னு எழுதிடலாமா? ஸோ ஐ கேன் ரைட் திஸ் as 1 minus 2.8 divided by P naught is equal to, இதை எல்சிஎம் எடுத்துக்கலாமா? இல்லை, இது அப்படியே வச்சுக்கலாம். 30 டிவைடட் பை எம் டிவைடட் பை 5 பிளஸ் 30 பை எம். இப்போ இதை மைனஸா இருக்கனால இதை அப்படியே இந்த சைடு கொண்டு போயிடுறேன், இதை அப்படியே இந்த சைடு கொண்டு போயிடுறேன், இதை அப்படியே இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். என்ன ஆகும்? 1 மைனஸ் 30 டிவைடட் பை எம் டிவைடட் பை 5 plus 30 divided by m is equal to 2.8 divided by P naught. கரெக்டா? கிளியரா? இப்போ இதுக்கு நான் எல்சிஎம் எடுக்குதுன்னா என்ன ஆகும்? இந்த 1 இப்படி மேல போகுமா? அப்போ 5 plus 30 divided by m minus 30 divided by m divided by LCM இருக்கிற 5 plus 30 divided by m is equal to 2.8 divided by P naught. இப்போ என்ன ஆகும்? இது கேன்சல் ஆகுமா? ஸோ இப்போ என்ன வரும் உங்களுக்கு? 5 divided by 5 plus 30 divided by m is equal to 2.8 divided by P naught அப்படின்னு இருக்கும். கரெக்டா? இது வரைக்கும் புரிஞ்சா? இப்போ இதோட ரெசிப்ரோக்கல் நம்ம P நாட்டுக்கு மேல வரதுக்கு அதோட ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கணும். அப்போ என்ன ஆகும்? P naught divided by 2.8 இதுக்கு மேல அப்படியே ஃபிளிப் பண்ணா 5 plus 30 divided by m divided by 5 அப்படின்னு வரும். கரெக்டா? இப்போ இது மீனிங் என்னது? இதோட மீனிங் என்னது? 5 divided by 5 plus 30 divided by 5m. இதுதான் இதோட மீனிங். மேத்தமேட்டிக்கலா புரிஞ்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். which is கேன்சல் பண்ணீங்கன்னா 1, இது பண்ணீங்கன்னா 1 5 is 5 6 5 is 30 வரும். so you'll be getting 1 plus 6 by m is equal to P naught divided by 2.8. this can be considered as your equation number 1. கிளியரா? இவ்வளவு மேத்தமெட்டிக்கல் ஸ்டெப்ஸ் இருக்கு பாத்தீங்களா? லாஜிக்கல் ஸ்டெப் தான் எல்லாமே. எதுவுமே நீங்க வந்து கெமிஸ்ட்ரி ஸ்டெப் ஸ்டார்டிங் ஸ்டெப் மட்டும் தான், மற்றபடி ஃபுல்லாவே மேக்ஸ் தான் பண்ணிருக்கோம்.
புரியுதுங்களா? ஈக்குவேஷன் 1 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ திருப்பி என்ன பண்றாங்க, ஃபர்தரா 18 கிராம்ஸ் ஆட் பண்றாங்களா, அப்போ புது இது வருதா, அதையும் இதையும் ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்து ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி தான் கண்டுபிடிக்கும். செகண்ட் ஈக்குவேஷனுக்கு இப்போ என்ன பண்ண போறோம்னா, செகண்ட் ஈக்குவேஷன் என்னது, திருப்பி we are adding 18 grams of என்ன ஆட் பண்றோம், வாட்டர் சால்வெண்ட் ஆட் பண்றோம். கரெக்டா 18 கிராம்ஸ் ஆஃப் சால்வெண்ட் ஆட் பண்றோம். அப்போ திருப்பி இதே ஃபார்முலால அப்படியே கொண்டு போக போறேன். என்ன வரும், பி நாட் மைனஸ் 2.9 தான் புது ப்ரெஷர். கரெக்டா 2.9 கிலோ பாஸ்கல் தானே, கிலோ பாஸ்கல் divided by P naught is equal to solute mass எதுவுமே மாறல, mass upon molar mass எதுவும் மாறல, divided by solvent வந்து solvent இனிஷியலா இருந்தது 90 இருந்துச்சு, இப்போ அது கூட 18 கிராம் ஆட் ஆனனால 18 என்ன அர்த்தம், திருப்பி 108 divided by 18 which will get 6 அப்படின்னு வரும். So 6 plus 30 by m, புரியுதா, 6 plus 30 by m. ஸோ இதை ரிப்பீட் பண்ணீங்கன்னா இது எல்லாம் சேம் ஸ்டெப் அப்படியே வரும், அப்படியே வரும், வழி இல்லை, எல்லாத்தையும் திருப்பி ரிப்பீட் பண்ண வேண்டியதான். கொஞ்சம் ஷார்ட் கட் ஆயிடுது. இப்போ டைரக்டா இதை மட்டும் எடுத்து போடுறப்போ 1 எழுதிடலாம். 1 minus 2.9 divided by P naught is equal to 30 divided by m divided by 60 plus 30 divided 6 plus 60 போடுறேன், 6 plus 30 by m இருக்கும். இப்போ இதை இங்கிட்டு கொண்டு போறோம், இங்கிட்டு கொண்டு போறோம். அப்ப என்ன ஆகும், 1 minus 30 divided by m divided by 60 plus 30 divided by m is equal to 2.9 by p naught வரும். இப்போ இதுக்கு மேல மொத்தமா எல்சிஎம் எடுக்கிறப்போ 60 plus 30 divided by m minus 30 divided by m divided by 60 plus 30 divided by m வரும். இது கேன்சல் ஆகும், which is equal to 2.9 by p naught வரும். இப்போ இது அப்படியே சிம்பிளா எழுதலாம், 60 divided by 60 plus 30 divided by m is equal to 2.9 divided by p naught இருக்கும். இதை ரெசிப்ரோக்கல் ஃபிளிப் பண்ணி எழுதுவோம். ஃபிளிப் பண்ணி எழுதுறப்போ 60 plus 30 divided by m divided by 60, இங்கே 60 plus 60 plus போட்டுட்டு இருக்கேன், 6 plus தானடா வரும், சாரிங்க, 6 ஃபுல்லா 60 போட்டுட்டு இருக்கேன். இந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக் நீங்க பண்ணக்கூடாது என்பதற்காக அப்படி போட்டுட்டு இருக்கீங்கன்னு நினைச்சுக்கோங்க, சரியா? 6 போடக்கூடாது, கன்ஃபார்மா கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. 6 அடிக்கிறது நான் தோனியா அப்படின்றீங்களா, சரி 6 போட்டு 6 டிவைட் பை எல்சி ரெசிப்ரோக்கல் எடுத்தாச்சு, is equal to 2.9 divided by p naught. அடுத்து இதுக்கு இப்ப பண்றப்ப என்ன ஆகும், இது எப்படி எழுதலாம், 6 by 6 plus 30 divided by 6m is equal to 2.9 divided by p naught 1. So 1 5 6 5 are 31 plus 5 divided by m is equal to 2.9 by p naught. அங்க 6 வந்துச்சு, இங்க 5 வந்துச்சு, அவ்வளவுதான் வித்தியாசம். சேம் ஈக்குவேஷன் நம்பர் 2. லாஜிக்கலா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இது எதுவும் கன்ஃபியூஷன் இல்ல. ஸோ ரெண்டு இது கிடைச்சிருச்சா. ஸோ பிக்கர் இதை டிவைடட் பை ஸ்மாலர் இது 2.9ல ரெசிப்ரோக்கல், இந்த சைடு ரெசிப்ரோக்கல் எடுத்தப்ப இந்த சைடு ரெசிப்ரோக்கல் எடுக்கு இல்லையா, இந்த சைடு ரெசிப்ரோக்கல் எடுத்தப்ப இந்த சைடு ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். சரி, ஓகே. P naught divided by 2.9, P naught divided by 2.9. இந்த சம் கொஞ்சம் பெரிய சம் தான், கால்குலேஷன் வைஸ் பெருசு, வேற இது வைஸ் பெருசு. P naught divided by 2.9. சரி, ஓகே. இப்போ என்ன பண்ண போறேன், ரெண்டு ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சா, ஒரு ஈக்குவேஷன் இன்னொரு ஈக்குவேஷன் டிவைட் பண்ண போறேன். ஆல்வேஸ் டிவைட் த லார்ஜர் ஒன் பை ஸ்மாலர் ஒன். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் டிவைட் பை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பண்ண போறேன். ஸோ வில் பி கெட்டிங் 2.9. 2 போடுறப்ப ஏன் இது வருதுன்னு எனக்கு தெரிய மாட்டேது. 2.9 divided by 2.8 is equal to 2.9 கணச்சு 1 plus 6 by m divided by 1 plus 5 by m. கரெக்டா 2.9க்கு இதோடது எடுத்து ரேஷியோ எடுத்து பண்றேன். 2.9 டிவைடட் பை, ஸோ பி நாட் கேன்சல் ஆயிரும். கரெக்டா ரெசிப்ரோக்கல் எடுத்து பண்றப்போ பி நாட் கேன்சல் ஆயிரும். ஸோ அதோடது இங்க வரும், இதோடது அங்க போயிடும். ஸோ இப்போ இதுல என்ன அடுத்து கேமரா 2. காமன் இது கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். 2.9 into 1 plus 5 divided by m is equal to 2.8 into 1 plus 6 divided by m. கரெக்டா? இதுக்கப்புறம் இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாமா? டிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்கன்னா you will be getting 2.9 plus 2.9 into 5 பண்ணீங்கன்னா 2.9 into 5 பண்ணா 14.5.
14.5 divided by m is equal to 2.8 plus 2.8 into 6 பண்ணீங்கன்னா 16.8 divided by m வரும். ஓகேவா? இப்போ இந்த சைடு இந்த நம்பர் பெரிய நம்பர் சைடு சின்ன நம்பர் கொண்டு போய் சப்ராக்ட் பண்ண வேண்டியதுதான். சப்ராக்ட் பண்ணீங்கன்னா எம் மட்டும் வச்சுக்க வேண்டியதுதான். ஸோ இந்த நம்பர் இங்கிட்டு கொண்டு வந்துடும், இது இங்கிட்டு கொண்டு போயிடுவோம். 2.9 minus 2.8 is equal to 16.8 divided by m minus 14.5 divided by m. ஸோ சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 2.9 minus 2.8 பண்ணீங்கன்னா you get 0.1. 0.1 is equal to denominator சேமா இருக்கு. அப்போ நியூமரேட்டர் டைரக்டா சப்ராக்ட் பண்ணிடலாம். 16.8 minus 14.5. 14.5 பண்ணீங்கன்னா you will get 2.3. 2.3 divided by m. So இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா வேலை முடிஞ்சு. So m will be 2.3 divided by 0.1 which is nothing but 23 euro. Atomic mass unit. So molar mass வந்து 23 ன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் மோலார் மாஸ் கேட்டாங்க, அதோட ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. எவ்வளவு ஸ்டெப் பாருங்க, பெரிய சம். ஓகேவா? ஆனா லாஜிக்கலி சிம்பிள். கால்குலேஷன் மிஸ்டேக் மட்டும் இல்லாம பண்ணீங்கன்னா சூப்பர். செகண்ட் பார்ட், வேப்பர் பிரஷர் ஆஃப் வாட்டர் அட் 298 கெல்வின். அதாவது ஃபர்ஸ்ட் இதுல வேப்பர் பிரஷர் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். டைரக்டா நீங்க ஃபர்ஸ்ட் இதுல சப்ஸ்டிட் பண்ணாலே ஈஸியா ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் P டிவைடட் பை 2.8 இருக்குல்ல, அதுல போய் சப்ஸ்டிட் பண்ண போறோம். செகண்ட் இதோட ஆன்சர் வந்து P naught divided by 2.8 is equal to 1 plus 6 by m தானே. P naught divided by 2.8 so 1 plus 6 by m ல இதுல சப்ஸ்டிட் பண்ண போறோம். எவ்வளோ, 1 plus 6 divided by 23 is equal to 6 divided by 23 எவ்வளோ, ஒரு வேல்யூ இருக்கும், பிளஸ் 1 பண்றோம். 1.26 1 இருக்கு. P naught divided by 2.8ன்றப்போ, ஸோ P naught is equal to இது கூட 2.8 மல்டிப்ளை பண்றோம். 2.8 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3.53 கிலோ பாஸ்கல் வந்துருச்சு. இதுதான் செகண்ட் பார்ட்டோட ஆன்சர். ஓகேவா? ஸோ லாஜிக்கலா பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் இல்லைங்க. சொல்யூட் இவ்வளோ இருக்கிறப்போ, ரெண்டு மிக்ஸ் பண்றப்போ வேப்பர் ப்ரெஷர் இவ்வளோ இருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம டிரைவ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன். அடுத்து இன்னொரு சால்வெண்ட் ஆட் பண்றப்போ ப்ரெஷர் மாறுது, அதை வச்சு ஒரு ஈக்குவேஷன். ரெண்டையும் சால்வ் பண்ணி மோலார் மாஸ் கண்டுபிடிக்கிறோம். அதை சப்ஸ்டிட் பண்ணா வேப்பர் ப்ரெஷர் கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் எனி டவுட்ஸ் யூ கேன் ஆல்வேஸ் புட் இன் கமெண்ட்ஸ். அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ, பாய்.